கரெக்டாக திருப்பிட்டே இருங்கோ. ஆனால் என்ன இந்த ட்ரெய்லர்லாம் கொஞ்சம் பேக்கில் இண்டிகேட்ரு, இந்த வண்டியில் ஒன்றுமே இல்லைங்க, வண்டியிலுமே இல்லைங்க. இண்டிகேட்ரு, ரிவர்ஸ் லைட்டுங்க, பார்க்கிங் லைட்டு, பிரேக் லைட்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்படியே திருப்புறாரு, வண்டி நிற்கிதா இல்லை திரும்பிட்டு இருக்குதா இல்லை திரும்புறதுக்காக நிற்கிறாரா பார்த்து அதோட டயரோட பொசிஷன் பார்த்தா கண்டுபிடிச்சிக்கணும். இங்கே வருங்க ஆப்போசிட்லாம் எப்படிங்க சும்மா ஜம்முன்னு பைக்கை வச்சுட்டுங்க பாருங்க. பெரியவர் ஆகட்டுங்க, இவர் ஆகட்டுங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து அப்படியே அது ஒரு நார்மல் ட்ராவலாக நினச்சிக்கிறாங்க. இன்னொரு 100 மீட்டருக்குள்ள இன்னொரு 2 வண்டி பிடிச்சிடலாங்க, அந்தளவுக்கு வந்துட்டே இருக்குங்க வண்டி இந்த பக்கம். ஆப்போசிட்லேயே பேசாமல் லேனை போட்டு கொடுத்துடலாங்க. வருங்க எப்படின்னு பார்த்தீங்களா, டபுள்ஸு சின்ன பையனாட்டு இருக்கா அப்படிங்க பார்க்கறதுக்கு. பாருங்க அங்கே ஒருத்தர், அவரும் கூட கிராஸ் பண்ணுறது ஓகே நிறுத்திட்டார். இங்கே பாருங்க, ஆப்போசிட்டில் வரலாங்களா, தவறு இல்லையா பாருங்க. தொடர்ந்து இந்த பக்கம் வந்து வண்டிங்க நிறைய வர்றது பார்த்தா ஏதோ ஆஃபீஸோ ஏதோ ஒன்று இருக்குதுங்க இந்த பக்கம். அதோட எம்ப்ளாயீஸா என்னன்னு தெரியலீங்க. நம்ம லெஃப்ட் வந்து அவரும் லெஃப்ட் வர்றாரு. ஆப்போசிட்ல வர்றதை தவிர்த்துருங்க, ஆப்போசிட்ல வர தவிர்த்துருங்கன்னா அப்புறம் விபத்து நடந்த பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. விபத்து நடந்த பின்னாடி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம பெரிய வண்டி குத்தம் சொன்னாலும் ஒன்றும் நடக்காதுங்க, சின்ன வண்டி குத்தம் சொன்னாலும் ஒன்றும் நடக்காதுங்க. ஸோ வருமுன் காப்போம் அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஆப்போசிட்டில் ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மீறி போனால் ஒரு 2 நிமிஷம் டைம் அதிகமாக ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு வருது. அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க தயவுசெய்து.